வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜியின் பதவியை பறிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். கழுத்துக்கு மேல் கத்தி வைத்து விட்டது, இனி எதுவும் செய்ய முடியாது என்ற முடிவிற்கு வந்துவிட்டாரா முதல்வர் ஸ்டாலின் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஜக திமுகவே பார்த்திங்கன்னா அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் 28ஆம் தேதி பாத யாத்திரை தொடங்கிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 168 நாட்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பாதியில் வெளியே செல்வதற்கு என்ன காரணம்? உடனடியாக செந்தில் பாலாஜி பதவியை பிடுங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்தார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஊழல் வழக்கில் சிக்கியது நமது செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்க வைத்ததற்கு மிக முக்கிய காரணமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான். 30,000 கோடி ஆனந்தன் காரணமாகத்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை பொறியாக பயன்படுத்தி மு.க. ஸ்டாலின் அவர்களை சிக்க வைப்பதற்கான பல தில்லுமுள்ளு வேலைகள் பாஜக செய்திருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் சாப்பிடக்கூடிய தானியங்கள் வரை அனைத்திலும் ஊழல் செய்யக்கூடியதில் வல்லவர்கள் திமுக உடன்பிறப்புகளில் இருந்து திமுகவின் தலைவர்கள் வரை. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் பதவியை பறிக்காமல் இருந்தால் நிச்சயம் கரூரில் சோதனை எடுக்கப்படும். ஆவணங்கள் அனைத்தும் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் அண்ணாமலை அவர்கள் அவசரமாக டெல்லிக்கு சென்றிருப்பதாகவும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழகத்திற்கு துணை இராணுவம் வருவதற்கும் ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக நமது அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் கூறியிருக்கிறார். உடனடியாக ஆட்சி மாற்றம் நடைபெறலாம், இல்லை என்றால் 4 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படலாம். கிட்டத்தட்ட 14 திமுக பினாமிகள் இதில் சிக்க இருக்கிறார்கள் என்றும் கரூரில் நடத்தப்பட்ட 7 இடங்களில் சோதனையில் 254 ஃபைல்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க சட்டத்திற்கு புறம்பான ஆவணங்களாக இது பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை நீக்காமல் இருந்தால் மேலும் பல பிரச்சனைகளில் முதல்வர் ஸ்டாலின் தலை உருளும். எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை கவனத்தில் கொண்டுதான் செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என்று தற்பொழுது திமுகவின் மூத்த நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். வேறு வழியே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை நீக்க வேண்டும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டி செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் இன்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டதே. பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கிய காரணம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் திமுகவை அடியோடு அழிப்பதற்கான ஏற்பாடுகளையும் பாஜக செய்து வருவதுதான் உண்மை. இதை அறிந்தால் செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை நீக்குவார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இல்லை என்றால் முட்டுக் கொடுப்பதில் வல்லவராக இருக்கக்கூடிய நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிவாஜியை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தால் பதவியே பறிபோகும், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை பாதையில் நிறுத்திவிட்டு டெல்லிக்கு சென்றதில் இருந்தே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கம் வரவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கு முழுமையான தீர்வு செந்தில் பாலாஜியை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பதவியை பறித்துவிட்டால் நிச்சயம் தனக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எடுத்திருப்பதாக செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை இன்று மாலைக்குள் வெளியிடுவார் என்று தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடையாது என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. 7 ஆண்டுகள் நிச்சயம் சிறை தண்டனை வழங்காமல் வழக்கறிஞர் துஷ்வ மேத்தா அவர்கள் விடமாட்டார். அமைச்சர் பதவி பறிபோகிவிட்டால் நிச்சயம் உடனடியாக திகார் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதும் உறுதிதான் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.